ரிஸ்க் எடுக்கிறதுன்றதே ஒரு ப்ரிவிலேஜ் தான். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அந்த குதிச்சிடணுன்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழல். சில பேர் வந்து அவங்க சம்பாதிச்சாதான் ஃபேமிலிக்கு பணம் கொடுக்கணும். சிலருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள நம்பி இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தா லக்கிலி நான் சம்பாதிச்சு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணுன்ட்டு இல்லை. என்னோடய ஒய்ஃப் ஷீஸ் ஏர்னிங். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ன்றது எனக்கு கிடையாது. சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கும். இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்கும்னா, நான் படித்த கூட படித்தவங்களாம் இருப்பாங்களா காலேஜ் வரைக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் ஒருத்தன் கார் வாங்குவான், ஒருத்தன் வீடு வாங்குவான். தே ஆர் க்ரோயிங் இன் லைஃப். ஐ எம் ஆல்சோ க்ரோயிங். பட் வெளியிலேருந்து பார்க்க தெரியாது. நான் உள்ளுக்குள்ளே க்ரோ ஆகிட்டு இருக்கேன், அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்ன மாதிரி என்னோட ஜேர்னியில் அது ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரிஸ்க்கு தைரியமாக எடுக்கலாம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் தைரியமாக எடுக்கலாம். ஆனால் எல்லாராலையுமே அது பண்ண முடியுமானால் அது வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது. ஆனால் பேசிக் தம் ரூலாக அது புரிச்சிடணும். ஏன்னா அதில் ஒரு மேஜிக் இருக்கு. ஏன்னா ரெடியானாதான் இறங்குவோம்ன்றது வந்து அந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கேன். விதிச்சதுக்கு அப்புறமும் கூட ரெடி ஆகிக்கலாம். அது